Daily. Taste the Daily. இசைத்துறையில மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி, கவியரசர் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைப்பு நமக்கு காண கிடைக்காத ஒன்று. அவற்றில் ஒன்று அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படிங்கக்கூடிய அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெற்ற பாடல். எம்எஸ்வி பாட்டுக்கு கம்போசிங்க்கு ரெடி, கண்ணதாசன் உடனே வேண்டும். கண்ணதாசன் கிடைக்க மாட்டார். எம்எஸ்வி தூது அனுப்புகிறார், கண்ணதாசா எங்க இருந்தாலும் வந்துவிடு, இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு பாட்டு எழுதிடுவேன். ஒரு வழியா கண்ணதாசன் கிடைச்சிட்டார். எம்எஸ்விக்கு கோபம், அட பையா நீ தேதி என்ன, எத்தனை தடவை சொல்லி ஆள் அனுப்புறது. கண்ணதாசன் மடையா இப்ப தாரேன், மெட்டு ரெடியா இல்ல பாட்டு வேணுமா? திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பாருங்க, இசைத்துறையில மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி, கவியரசர் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைப்பு, இந்த கூட்டணி, இந்த காம்பினேஷன் நமக்கு காண கிடைக்காத ஒன்று. இவர்கள் இருவரும் இணைந்து இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடும் போது அது நமக்கு கண்கொள்ளா காட்சி. இதை கண்டு ரசிக்க இரண்டு கண்கள் போதாது, கோடி கண்கள் வேண்டும். இதை பலரும் சொல்லி இருக்கிறார்கள், இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படி ஹார்மோனிய பெட்டி முன்னாடி அப்படி இசைக்கோர்ப்பு பணிக்காக அப்படி உட்கார்வதும், இவருக்கு எதிர்த்தாப்புல கவியரசர் கண்ணதாசன் பாடல் வார்த்தைகளை கொடுப்பதற்கு அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த இருவருடைய இணைப்பு இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி எத்தனை பாடல்கள். அவற்றில் ஒன்று அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படிங்கக்கூடிய அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெற்ற பாடல். இப்போ அவன்தான் மனிதன் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன், கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா, இன்னொரு கதாநாயகி நடிகை மஞ்சுளா, இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் நவரசத்தலகம் முத்துராமன். இப்படி இந்த படத்தில் எம்எஸ்வி இசை, கண்ணதாசன் பாட்டு எழுத வேண்டும். பொதுவாக ஒரு படத்திற்கு கண்ணதாசன் பாட்டு எழுத கையில் கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய விஷயம். சாதாரணமாக கண்ணதாசனை பிடிக்க முடியாது. எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எந்த ரூபத்தில் இருக்கிறாரு, எந்த சொரூபத்தில் இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. எம்எஸ்வி பாட்டுக்கு கம்போசிங்க்கு ரெடி, கண்ணதாசன் உடனே வேண்டும். கண்ணதாசன் கிடைக்க மாட்டார். பெரும்பாலும் அப்படித்தான். பாட்டு எழுத கண்ணதாசன் கிடைக்க மாட்டார். தேடி அலைந்தாலும் அவர் கிடைக்க மாட்டார். ஒருவேளை அவர் கையில் கிடைத்து விட்டால் அன்று அந்த சினிமா குழுவினருக்கு யோகம்தான். அவங்களுக்கு மட்டுமல்ல, உருவாக போற பாடல்களால் மக்களுக்கும் யோகம்தான். அப்படி அவர் கிடைத்து விட்டால், ஒரு பாடலுக்கு அவர் வார்த்தைகளை கொட்டி விட்டால், அந்த பாடலுக்கு எம்எஸ்வி இசையமைத்து விட்டால், அந்த பாடல் வெளிவந்து விட்டால் இந்த உலகத்துக்கே யோகம்தான். அந்த வகையில் வழக்கம் போல கண்ணதாசன் அவன்தான் மனிதன் இந்த படத்திற்கு, குறிப்பாக அன்பு நடமாடும் கலைக்கூடமே இந்த பாடலுக்கு பாட்டு எழுத கண்ணதாசன் கிடைக்கவில்லை. எம்எஸ்வி தூது அனுப்புகிறார், கண்ணதாசா எங்கிருந்தாலும் வந்துவிடு, இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு பாட்டு எழுதிடுவேன். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னா, படக்குழுவினர்கள், இயக்குனர் உள்பட, தயாரிப்பாளர் உள்பட, நடிகர் திலகம் உள்பட இந்த பாடலை இங்கே பாடல் ஒளிப்பதிவு செய்து ரெக்கார்டிங் முடித்துவிட்டு இதை எடுத்துக்கொண்டு போய் சிங்கப்பூரில் இதை படமாக்க வேண்டும். சிங்கப்பூர்ல மே மாசம் அந்த ஃப்ளவர் ஷோ, அந்த மலர் கண்காட்சி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதன் பின்னணியில இதை படமாக்க நினைக்கிறாங்க. நாளோ நெருங்கிருச்சு, மே மாசமோ பிறக்க போகுது. கண்ணதாசா எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துரு, நீ வந்து நான் சீக்கிரம் ரெக்கார்டிங் முடிச்சு இந்த மே மாசம் சிங்கப்பூர்ல ஃப்ளவர் ஷோ முடியும்குள்ள இதை கொடுத்து விடணும். அலைறாரு கண்ணதாசன், கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல. ஒரு வழியா கண்ணதாசன் கிடைச்சிட்டார். எம்எஸ்விக்கு கோபம், அட பையா ரெண்டு பேருக்கும் கோபம் வந்துச்சுன்னா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுக்குவாங்க. எம்எஸ்வி அட பையா நீ தேதி என்ன, எத்தனை சொல்லி ஆள் அனுப்புறது.
அவன்தான் மனிதன் படத்திற்கு இந்த பாட்டுல இதை நான் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு கொடுத்து விடணும். சிங்கப்பூர்ல இந்த வர்ற மே மாசம், இந்த மே மாசத்துல ஃப்ளவர் ஷோ அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளவு லேட்டா வந்து நான் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ண என்னைக்கு கொடுக்க, அதுக்குள்ள இந்த மே மாசம் முடிஞ்சு போவோம், மே முடிஞ்சு வச்சுன்னா ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு போவோம் என்று இவர் கத்த, கண்ணதாசன் மடையா, எம்எஸ்விஆர் எப்பவுமே அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா செல்லம்மா மடையா தான் கூப்பிடுவாரு. மடையா, உனக்கு என்ன மே மாசம் பாட்டு, மே 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 ஆட்டுக்குட்டி பேர் கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு மே மாசம் ஃப்ளவர் ஷோவுக்கு சீக்கிரம் பாட்டு வேணும், இப்ப தாரேன், மெட்டு ரெடியா இல்ல பாட்டு வேணுமா, நீ மெட்டு கூட நான் உடனே பாட்டு தாரேன், இல்ல நான் பாட்டு தரேன் நீ உடனே மெட்டு போடு என்று சொல்ல, சரி இப்பமாவது வந்திய பாட்டு கொடுக்க வந்திய என்று எம்எஸ்வி தயாராக, கண்ணதாசன் இந்த பாடலுக்கு இப்ப வார்த்தைகளை உதிர்த்து உடனே ரெக்கார்டிங் ஆகி இம்மிடியேட்டா இது சிங்கப்பூர் கொடுத்து அனுப்பப்பட வேண்டும். மே மாசத்திற்குள் இந்த பாடல் அங்கே பதிவு செய்யப்பட்டு அங்கே படமாக்கப்பட வேண்டும். அவசர அவசரமாக கண்ணதாசன் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். கொடு அப்படிங்கிறாரு. கண்ணதாசன் கொடுக்கிறார். சிங்கப்பூர்ல மே மாசத்திற்கு அந்த ஃப்ளவர் ஷோவுக்காக, அந்த மே மாசத்திற்காக கண்ணதாசன் வார்த்தைகளை கொடுக்கிறார் பாருங்க. அன்பு நடமாடும் கலை கூட மே, ஆசை மழை மேக மே, கண்ணில் விளையாடும் விழிவண்ண மே, கன்னி தமிழ் மன்ற மே. இதுதான் பல்லவி. உடனே விஸ்வநாதன், ஆஹா, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் விழிவண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் விழிவண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. மே மாசம் கேட்டார்ல, மே மேன்னு கொடுக்கிறாரு. பல்லவியில மட்டுமா இத்தனைமே? இனி சரணத்துல பாருங்க, சொல்லிக்கிட்டே வாரேன். இந்த பாடல் முழுக்க எத்தனை மே, ஒவ்வொரு வார்த்தையிலும் கடைசியில மே வருதுன்னு பாருங்க. மாதவி கொடிப்பூவின் இதழ் ஓரமே, மயக்கும் மதுச்சாரமே, மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே, பாடும் புதுராகமே, வெள்ளலை கடலோடும் பொன் ஓடமே, விளக்கின் ஒளி வண்ணமே, செல்லும் இடம் நோக்கி புகழ் சேர்க்கும் மனமே, தென்னவர் குல தங்கமே, இன்று கவி பாடும் சொல் வண்ணமே, மக்கள் நம் சொந்தமே, பாடும் நிலம் யாவும் தமிழாகுமே, உலகம் நமதாகுமே, அன்பு கவிவேந்தர் சொல் வண்ணமே, யாவும் உறவாகுமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்ற மே. ஆக இந்த பாடல் முழுக்க மே 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 என்று ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் மேயில் முடிமாறி கொடுத்து விட்டு கண்ணதாசன் இந்தாடாவோம் மே என்று உன் ஆட்டுக்குட்டி மே இந்தா என்று சொல்லிவிட்டு அப்படி தொண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு இப்ப வரக்கூடிய படங்கள்ல எப்படி ஒரு வீரவசனத்தை பேசிட்டு ஸ்லோ மோஷன்ல கதாநாயகங்க போறாங்க, அது மாதிரி கண்ணதாசன் போய்விட்டாராம். வந்தார், மே 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 என்று வார்த்தைகளை உதிர்த்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டார் என்று சொல்லி விஸ்வநாதன் கண்ணதாசன் போன திசையையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாராம். அதுதான் கண்ணதாசன். சாதாரணமாக கிடைக்க மாட்டார், கிடைத்தால் அனைவருக்கும் யோகம்தான். நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.